இந்த வர குக் வித் கோமாளியில் செஃப் ஆஃப் வீக் வாங்கின இர்ஃபான் அவங்க செஞ்ச வெஜிடபிள் மார்னிங் ரெசிபியை தான் நம்ம ரீக்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பழைய சோறு பச்சை மிளகாவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து தெரியப்படுத்துங்க. இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம காய்கறியை வேக வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு கேரட்டு சின்ன சின்ன கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடயே ஒரு 5-6 பீன்ஸு, ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். கூடயே ஒரு அரை கப் அளவுக்கு கார்ன் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த காய்கறியில் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இப்போ இந்த காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ட பிறகு இப்போ இந்த காய்கறியை ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த காய்கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் இருக்க தண்ணியை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அடுத்து ஒரு பேனில் 1/2 டீஸ்பூன் போல் பட்டர் சேர்த்துட்டு பட்டர் மெல்ட் ஆன பிறகு பொடியாக கட் பண்ண ஒரு 5 பல்லு பூண்டு, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், அரை குடமிளகா இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம சேர்த்து இந்த வெங்காயம் குடமிளகாலாம் வதங்கின பிறகு தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் போல் பட்டர் சேர்த்துட்டு பட்டர் மெல்ட் ஆன பிறகு 1 டேபிள் ஸ்பூன் போல் மைதா சேர்த்துட்டு இப்போ வந்து இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மைதா கலர் மாறக்கூடாது. இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆன பிறகு இதில் 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பால் சேர்த்த பிறகு இப்போ இந்த ஒயிட் சாஸ் வந்து நல்லா திக்காகி வர்ற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்த இந்த காய்கறியை சேர்த்துக்கலாம். கூடயே நம்ம வதக்கி வச்சுருக்க இந்த வெங்காயம் குடமிளகா இதெல்லாம் சேர்த்த பிறகு 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 டீஸ்பூன் மிக்ஸ்டு கர்ப்ஸ் சேர்த்துக்கலாம். இது கூடயே 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், இதுக்கு தேவையான உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து இது கூட நான் வந்து மொசரின்ல சீஸ் வந்து கொஞ்சமாக துருவி வச்சுருக்கேன். இப்போ இந்த சீஸ் சேர்த்துட்டு இப்போ இதை திரும்பவும் 1 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ சீஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து இந்த மாதிரி ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு மேலேயே கொஞ்சமாக சீஸ் சேர்த்துட்டு இதை வந்து ஓவனில் ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம பேக் பண்ணி எடுத்தோன்னா நம்மளோட வெஜிடபிள் மார்னிங் ரெடி. அவ்வளோதான். இந்த வர குக் வித் கோமாளியில் இர்ஃபான் அவங்க செஞ்ச வெஜிடபிள் மார்னிங் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்தனால மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 கார்லிக் ப்ரெட்டோட இந்த சாஸ் வச்சு சாப்பிடும்போது நல்லா ஃபுல்ஃபில்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.